மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம எதை பற்றி நம்ம அப்ளைனாக இருந்து நம்மளுடைய டவுன்லைன் நம்ம எப்படி சப்போர்ட் பண்ணுறோம். டவுன்லைன் பண்ணுங்க யாருன்னா இன்னைக்கு டவுன்லைனில் உள்ளவங்க நாளைக்கு அப்ளைன் ஆகணும். இப்போ அவங்களுக்கு உண்டான டவுட்டை நம்ம கேட்கணும். ஏன்னா கிளம்புற நேரம் மீட்டிங்ஸ் நேரம் வர முடியல, வேலையாக இருக்குது, தோட்டத்தில் தண்ணி போச்சு, இப்படி ஏதாவது ஒரு ரீசன் சொல்கிறதுக்கு வந்து ஸ்கூல் கிடையாது. அவங்கவுங்க அளவுக்கு அவங்களும் சம்பாதிக்கணும். 10,000 அதனால எதுவும் காரணம் சொல்லாமல் எல்லாரும் மீட்டிங் இறங்கும்போது தான் நம்ம எப்படி தெரியும் புரிஞ்சுக்க அதுதான் உள்ளூர் சொல்லிடுறாரு. முயற்சி இப்போ ஜென்ஸ் மாதிரி எங்களுக்கு சட்டை கிடையாது. சட்டை இருந்தால் அதில் ஃபோனை வச்சு ஃபாலோ பண்ணுறாங்க. அப்புறம் உங்களை மாதிரி உள்ளவங்க அந்த மாதிரி இருக்குது. இந்த மாதிரி பவுச்சு வாங்கி இதில் அப்படி ஃபோனை போட்டு நம்ம பாட்டுக்கு ரெகுலர் வேலையை நம்ம பார்த்துக்கலாம். வேலை இது பண்ணோம்னா முடிஞ்ச அளவுக்கு பீஸ்ஃபுல் மைண்டு, நவீன் ப்ரோ சொன்ன மாதிரி நம்ம மைண்டு பீஸ்ஃபுல்லாக அதிலே இருந்துச்சுன்னா இன்னும் நல்லாயிருக்கும். சிலவங்கனால முடியாது, அந்த ரெகுலர் வேலையில் இருந்துட்டு தான் இதை பண்ண முடியும். இப்போ அந்த மாதிரி உள்ளவங்களுக்காக இப்படி ஒரு இல்லையா இந்த மாதிரி பெல்ட் பவுச் வச்சு அதில் போன அப்படி இல்லைங்களா, இந்த மாதிரி பெல்ட் வச்சு இப்படி உங்களுக்கு எது சௌகரியமோ அந்த மாதிரி அதில் வந்து நம்ம வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ கேட்குறதுக்கு இந்த மாதிரி ப்ளூடூத் நிறையா இருக்குது. அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வாங்கி இப்படி போட்டுட்டு மீட்டிங் அட்டன் பண்ணுவோம். முடிஞ்சளவுக்கு பீஸ்ஃபுல் மைண்டாக வர்றதுக்கு நம்ம முயற்சி செய்வோம். எல்லாமே முயற்சி தான். அதுபோல் ஒரு செயலை வந்து நம்ம முடிவெடுத்துட்டோம், அதில் ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னா அதில் நம்ம எந்த அளவுக்கு முக்கியத்துவம் போட முடியுமோ அந்த அளவுக்கு போடணும். அதுதான் முடிந்த பின் என்னவும் இருக்குன்னு செய்யுமா வேணாமான்னு ஜாயின் பண்ண யோசிக்கக்கூடாது. வந்து ஜாயின் பண்ணுறது முன்னால் யோசிக்கணும். ஜாயின் பண்ணிட்டா இதில் என்னவோ அதை தான் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணி போகணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.